கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம ட்விஸ்ட்டாக இருக்குது. நம்ம எப்படி எப்படியெல்லாம் யோசித்தோம், இது என்னடா பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சிவனாண்டியும் சந்திரகலாவும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்ன செஞ்சு கல்யாணத்தை நிறுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்ல, அதை பண்ண வேண்டியதே நீ தான் அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, நான் வந்துட்டு இந்த இடத்த விட்டு நகர்ந்தேன்னு வச்சுக்கோ, உன் அக்கா கறிக்கு சந்தேகம் வந்துடும், இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான், அதனால தான் இங்கேருந்து போய் ஏதோ பண்ணுறேன்னு, அதனால நான் இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பேன், ஆனால் என் திட்டம் மட்டும் ஆட்டத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மகேஷோட ரூம் எதுன்னு தெரியல, அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அவனை கட்டையால் அடித்து மயக்கம் மட்டும் போட வச்சிரு, அதுக்கடுத்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அவனை இந்த இடத்த விட்டு எப்படியாவது தூக்கிட்டு போயிடுறேன், அப்புறமேட்டி கல்யாணம் எப்படி நடக்கும், மாப்பிள்ளை காணும் தேடுறதுக்கே வந்துட்டு நேரம் ஆயிடும்ல அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ எதுவும் பயப்படாத, உன்னை சுற்றி எப்போவுமே வந்துட்டு ஆளுங்க இருப்பாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே நம்ம ஆளுங்க தான், நீ போய் அவனை மயக்கம் மட்டும் போட வை, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே சந்திரா போயிட்டு ஒரு கட்டையால் அவனை வந்துட்டு அடித்து மயக்கம் போட வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து சிவனாவுடைய ஆட்கள்லாம் வந்துட்டு அவனை வந்துட்டு எடுத்து ஒழிச்சு வச்சிடுறாங்க. அடுத்து வந்துட்டு சந்திரா யாருக்கு தெரியாமல் நைஸாக கொண்டு வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் மேலே வந்துட்டு ரேவதி உட்காந்துட்டு இருக்காங்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் சைட்லலாம் நிற்கிறாங்க. மாப்பிள்ளை கூப்பிட்டு வாங்க, நாளை ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் நடக்கணும்ல ரிங் போகிறதுக்காக, வேமா வந்துட்டு மாப்பிள்ளை கூப்பிட்றதுக்காக கார்த்தியை தான் வந்துட்டு போக சொல்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல மாப்பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்து அதை கேட்டதே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இன்னது மாப்பிள்ளை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்திக்க முழிக்க, சிவனாண்டி மட்டும் அப்படியே சேரில் சிரிச்சமானிக்கு கை போட்டு உட்காந்துட்டு இருக்க, எல்லாரும் கச்சமுச்சன்னு கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கத்துறாங்க. இதுக்கு பின்னாடி நீ தானே இருக்க, நீ தானே ஏதோ பண்ண அப்படின்னு கேட்க, நான் வந்துட்டு வந்ததுலேருந்து இங்கே தானே உட்காந்துட்டு இருக்கேன், நகலவே இல்லையம்மா, என்னமோ பெருசாக சொன்னேன், என் வீட்டு கல்யாணம் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு, இப்போ என்னமாச்சு, மாப்பிள்ளையே காணுமே, என்ன மாப்பிள்ளையே உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சு ஓடி போயிட்டானா, இங்கே பாரு ஆம்பளைங்களை அடக்கி வைக்கணும்னு நினைக்கிற, உன் குடும்பத்துக்குலாம் ஏதாவது ஒரு பையன் வந்துட்டு வாழ வருவானா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஏய் ஒழுங்கா வார்த்தையை அடக்கி பேசு, நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, இங்கே பாரு ஒழுங்கா மாப்பிள்ளையை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கு வந்துட்டு எந்த சம்மந்தமே கிடையாது, மாப்பிள்ளையை நானே பயங்காட்டி ஓட வச்சிருக்கணும் அவசியம் இல்லை, உன்னோட சுயரூப தெரிஞ்சே மாப்பிள்ளை ஓடி போயிருப்பான், அப்புறம் உன் பொண்ணுக்கு எந்த காலத்தில் கல்யாணம் எடுக்கும், நீ இப்படி இருந்தனா உன் பொண்ணுங்களுக்கெல்லாம் யாருமே வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி அப்படியே வெறுப்புலேயே நின்றுட்டு இருக்காங்க. இந்த பற்றிக்க வந்துட்டு கார்த்திக் சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் கிளம்புங்க, இனிமேல் கல்யாணம் நல்லா நடக்காது, அடுத்து வேற ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷனில் சந்திப்போம், இங்கே பாருமா சாப்பாடு வேஸ்ட் ஆயிரும், இருந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிவனாண்டி நக்கல் பண்ணிட்டு இருக்கேன். யார் இங்கேருந்து போக வேணாம், இப்பயே இந்த இடத்துல நிச்சயதார்த்தம் நடக்கும், என் பொண்ணு கல்யாணமும் நடக்கும், இந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கல்யாணம் எந்த நேரத்தில் எப்பயுமே வந்துட்டு நின்று போகாது அப்படின்னு சொல்ல, எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிங்க எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. மாப்பிள்ளை காணும்னு சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பதட்டத்திலே வந்துட்டு ரேவதி அப்படியே முன்னாடி நகண்டு வர்றாங்க. என் வீட்டு டிரைவர் இந்த கார்த்தி தான் என்னோட மாப்பிள்ளை, என் பொண்ணுக்கும் இவருக்கும் தான் இப்போ கல்யாணம் நடக்க போகுது, நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது கார்த்திகே பயங்கரமான ஷாக். என்னடா இது, டிரைவரை வந்து என்ன போட்டு மாப்பிள்ளை ஆக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சுந்தர்சி சண்டைப்பட கிளைமேக்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. கார்த்தி வந்துட்டு அப்படியே முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. மேடம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு எனக்காக நீ இதை செய்வேன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கப்போ என் பொண்ணு கூட அப்படின்னு சொல்ல, ரேவதி வந்துட்டு அம்மா என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்துட்டு குதிக்கிறாங்க. ரேவதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தானே சொன்னேன், அது எந்த மாப்பிள்ளையாக இருந்தால் என்ன, எனக்கு வந்துட்டு இப்போ இந்த கல்யாணம் நடக்கணும், இது என்னோட கௌரவம் மான பிரச்சனை அப்படின்னு சொல்ல, எல்லாருமே இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. இது வந்துட்டு நினைக்காத ஒரு டெஸ்ட்டு, உண்மை தெரிஞ்சு தான் கார்த்தி இந்த கல்யாணத்தை தடுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம், பட் மாப்பிள்ளையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்துட்டு ரேவதிக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண வைக்கிறது கார்த்தி ஒத்துப்பாரா இல்லையான்னு தெரியல. இனி வர எபிசோடில் பார்க்கலாம்.